ஸோ ப்ரீவியஸ் ஸ்லைடில் நம்ம பார்த்துருப்போம் கேல்வானிக் செல் கேல்வானிக் செல்லோட டேனியல் செல் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ அதில் நடக்கிற செல் கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு செல் நோட்டேஷன் எப்படி எதுன்னு இந்த ஸ்லைடில் பார்க்கலாம். ஸோ இது இருக்குது இல்லையா ஈக்குவேஷன். ஸோ இந்த கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு எப்படி செல் நோட்டேஷன் எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ லெஃப்ட் சைடு இருக்கிறது ஆனோட். ஸோ ஆனோட் சைடு ஆக்சிடேஷன் நடக்கும். ரைட் சைடு இருக்கிறது கேத்தோட். ஸோ கேத்தோட்ல ரிடக்ஷன் நடக்கும். ஸோ ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்றது சால்ட் பிரிட்ஜ்னு பார்த்துருப்போம். ஸோ அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க சின்க் 2+. ஸோ இதுல இருக்கிற சிங்கிள் லைன் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ஃபேஸ் பவுண்டரின்னு சொல்றாங்க. அண்ட் தென் டபுள் லைன் சால்ட் பிரிட்ஜை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ ஆனோட் சைடு நடக்கிற ஹாஃப் செல் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதணும். அண்ட் தென் ரைட் ஹேண்ட் சைடு கேத்தோட ஹாஃப் செல் ரைட் ஹேண்ட் சைடு எழுதணும். ஸோ நமக்கு தெரியும் ஆனோட் சைடு ஆக்சிடேஷன் நடக்கும், கேத்தோட் சைடு ரிடக்ஷன் நடக்கும். ஸோ அட் த எண்ட் ஆஃப் தட் செல் நோட்டேஷன் இஎம்எஃப் ஆஃப் த செல் எழுதணும். ஸோ இதான் செல் நோட்டேஷன். ஸோ ஆனோடு ரைட் ஹேண்ட் சைட், கேத்தோடு லெஃப்ட் ஆனோடு லெஃப்ட் ஹேண்ட் சைட், கேத்தோடு ரைட் ஹேண்ட் சைடு எழுதுறோம். ஸோ ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்றது சால்ட் பிரிட்ஜ். ஸோ சிங்கிள் லைன் ஃபேஸ் பவுண்டரி. ஸோ இந்த ஈக்குவேஷனோட இந்த செல் நோட்டேஷனோட எண்ட்ல நம்ம எழுதுறது E0 EMF வேல்யூ. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ குரோமியம் குரோமியம் 3+ மாறி இருக்குது. ஸோ லைக் தட் காப்பர் 2+ காப்பரா மாறி இருக்குது. ஸோ இதுக்கு செல் நோட்டேஷன் எப்படி எழுதுறதுன்னு பார்க்குறோம். ஸோ குரோமியம் இங்க எப்படி மாறி இருக்குது, குரோமியம் 3+ மாறி இருக்குது. ஸோ அப்ப இது ஆக்சிடேஷன் ஆயிருக்குது. ஸோ அப்ப ஆக்சிடேஷன் எந்த இடத்துல நடக்கும், ஆனோடிக் சைட்ல நடக்கும். ஸோ லைக் தட் காப்பர் 2+ காப்பரா மாறி இருக்குது. ஸோ அது எந்த சைடு நடக்கும். ஸோ அப்ப 2 எலக்ட்ரானை இது கெயின் பண்ணிட்டு தான் காப்பரா மாறி இருக்கும். ஸோ அப்ப கெயின் பண்ணிருக்கிறதுனால இது ரிடக்ஷன். ஸோ ரிடக்ஷன் எந்த சைடு நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கேத்தோட் சைடு நடக்குது. ஸோ ஈக்குவேஷன் எழுதலாம் நம்ம. 2Cr gives 2Cr 3+. ஸோ அப்ப ஒரு குரோமியம் 3+ அயானை அதாவது 3 எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணிட்டு 3+ மாறுது. அப்போ 2 குரோமியம் இருக்குது. ஸோ அப்ப 2 3s are 6 எலக்ட்ரான். ஸோ 6 எலக்ட்ரானை லாஸ் பண்ணிட்டு Cr 3+ மாறி இருக்குது, 2Cr 3+ மாறி இருக்குது. ஸோ இங்க ரிலீஸ் பண்ற 6 எலக்ட்ரானை காப்பர் 2+ கெயின் பண்ணிக்குது. இங்க பார்த்தோம்னா 2+ ஆல்ரெடி இருக்குது. ஸோ 2 3s are 6. ஸோ அப்ப 6+ இருக்குது. ஸோ அப்ப 6 எலக்ட்ரான் கெயின் பண்ணிக்குது. ஸோ 6 எலக்ட்ரானை கெயின் பண்ணிட்டு காப்பர் நியூட்ரல் ஸ்டேட்டுக்கு போகுது. ஸோ இதுக்கு செல் நோட்டேஷன் நம்ம எப்படி எழுதலாம். ஸோ குரோமியமா எடுத்துக்கிறோம். ஸோ அது எப்படி சேஞ்ச் ஆகுது, குரோமியம் 3+ மாறுது. ஸோ குரோமியம் எந்த ஸ்டேட்ல எடுத்துக்கிறோம், சாலிட் ஸ்டேட்ல எடுத்திருக்கோம். சோமியம் 3+ அக்வஸ் ஸ்டேட்ல மாறுது. ஸோ நெக்ஸ்ட் சால்ட் பிரிட்ஜ் எழுதணும். ஸோ அண்ட் தென் ரிடக்ஷன் ரைட் ஹேண்ட் சைடு எழுதுறோம். ஸோ Cu 2+ ஏக்வஸ்ல இருக்குது. ஸோ அது எப்படி மாறி இருக்குது, Cu. ஸோ நெக்ஸ்ட் ஃபேஸ் பவுண்டரி போடணும். அண்ட் தென் காப்பர் சாலிட் ஸ்டேட்டுக்கு போயிடுது. ஸோ இதான் செல் நோட்டேஷன். ஸோ நெக்ஸ்ட் இஎம்எஃப் ஆஃப் த செல். ஸோ இஎம்எஃப் ஆஃப் த செல்னா ஸோ நமக்கு எப்படின்னா ஒரு ஃபோர்ஸ்னால தான் என்ன பண்ணும், எலக்ட்ரான்ஸ் ஆனோட் சைட்ல இருந்து கேத்தோட் சைடு மூவ் ஆகுது. ஸோ அப்போ அந்த ஃபோர்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம், எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். அதுதான் நம்ம என்ன ஷார்ட்டா சொல்றோம்னா இஎம்எஃப்னு சொல்றோம். ஸோ அதர்வைஸ் we call it as the cell potential. ஸோ இதோட யூனிட் பார்த்தோம்னா நமக்கு வோல்ட். ஸோ அதுதான் வி நீங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஆனோட்ல இருந்து கேத்தோட் பார்க்கும்போது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ ஆனோடுக்கு எப்பவுமே பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அதிகமா இருக்கும், எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் அதிகமா இருக்கும் தேன் தி கேத்தோட். ஸோ அப்படி இருக்கும்போது தான் என்ன ஆகும், எலக்ட்ரான்ஸ் இந்த சைட்ல இருந்து அந்த சைடு நமக்கு மூவ் ஆகுது. ஸோ அப்போ ஒவ்வொரு சார்ஜா மூவ் ஆகுது இல்லையா. ஸோ அப்ப ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகுது. ஸோ அதுதான் நம்ம அதோட யூனிட் தான் ஜூல். அதுதான் சொல்லியிருக்காங்க 1 ஜூல் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So next at 25 degrees Celsius the EMF and reaction EMF கொடுத்திருக்காங்க. So 1.107. so அது எந்த சைடுல நம்ம ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா ரைட் ஹேண்ட் சைடுல நம்ம ரெப்ரசன்ட் பண்ணோம். So next measurement of the electrode potential.
ஸோ நமக்கு ரிடாக்ஸ் ரியாக்ஷன் எழுதும்போது நம்ம எப்படி எழுதுவோம், ஓவராலே எழுதும்போது இந்த ஹாஃப் செல்ல என்ன நடந்திருக்கு, அதாவது ஆக்சிடேஷன் பிளஸ் ரிடக்ஷன் ரெண்டுத்தையும் சேர்த்தாதான் நமக்கு ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ஸோ அந்த மாதிரி ஓவராலா ஒரு ஆஃப் த செல்லுக்கு வந்து எழுதும்போது நம்ம எப்படி எழுதணும்னா, கேத்தோடு சைடு ஆனோடு சைடு நடந்த எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலோட ஆக்சிடேஷன் அண்ட் தென் கேத்தோடு சைடு நடந்த ரிடக்ஷன் பொட்டன்ஷியலோட எலக்ட்ரோடு பொட்டன்ஷியல். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது தான் நமக்கு ஓவரால் செல் இஎம்எஃப் வந்து கிடைக்கும். ஸோ இப்ப இங்க OXன்னு கொடுத்திருக்கிறது வந்து என்னன்னா ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் அட் ஆனோடு சைடு நடந்த ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல். ஸோ RED ரெட்னு கொடுத்திருக்கிறது வந்து என்ன, ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அட் தி கேத்தோடு சைடு. ஸோ ரிடக்ஷன் கேத்தோடு சைடு தான் நடக்கும். ஸோ கேத்தோடு சைடு நடந்த ரிடக்ஷன் பொட்டன்ஷியலோட ஸோ வேல்யூ. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது தான் நமக்கு என்ன பண்ணும், ஓவரால் செல்லோட எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வந்து நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து ரெண்டுத்தையும் நம்ம கனெக்ட் பண்றோம் இல்லையா அந்த டயக்ராம்ல. ஸோ இதுல வந்து கனெக்ட் பண்ணும்போது நம்ம வோல்ட் மீட்டரை வச்சு ரெண்டு ஹாஃப் செல்லையும் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த வோல்ட் மீட்டர்ல வந்து நமக்கு காட்டுற வேல்யூ வந்து ரெண்டு ஹாஃப் செல்லோட டிஃபரன்ஸ், ரெண்டு ஹாஃப் செல்லோட எலக்ட்ரோடு பொட்டன்ஷியலோட டிஃபரன்ஸ் தான் வந்து இங்க தெரியும். ஸோ நமக்கு இண்டிவிஜுவலா ஒரு ஹாஃப் செல்லோட எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வந்து கால்குலேட் பண்ணும்போது ஸோ நம்ம வந்து என்ன எடுத்துக்கிறோம், ஒரு வேல்யூ வந்து ரெஃபரன்ஸா எடுத்துக்கிட்டு ஸோ அதை வச்சு இன்னொரு வேல்யூ நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இப்போ ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட எதை வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் அதை தான் நம்ம என்ன பண்றோம், SHE ஷீன்னு வந்து இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடோட ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் இதுதான். ஸோ இந்த சைடு நம்ம என்ன பண்றோம், பிளாட்டினம் எலக்ட்ரோடு வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இதை வந்து எதுல நம்ம எந்த எலக்ட்ரோலைட்ல டிப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது HCl 1M HCl வந்து ஸோ இதை வந்து டிப் பண்ணியிருக்கோம். ஸோ இது வழியா நம்ம என்ன பண்றோம், ஒரு ஹைட்ரஜன் கேஸ் வந்து உள்ள வந்து போடுறோம். உள்ள வந்து அனுப்பும் போது என்ன ஆகும், ஹைட்ரஜன் கேஸா வெளில வந்து லிபரேட் ஆகுது. ஸோ அதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஷீயோட ஆர்பிட்ரி வேல்யூ வந்து எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வேல்யூ வந்து 0ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ பிளாட்டினம் எலக்ட்ரோட வந்து 1M HCl சொல்யூஷன்ல வந்து டிப் பண்ணி வைக்கிறோம். ஸோ இப்படி டிப் பண்ணும்போது இதுல இருந்து பபிள்ஸ் வருது இல்லையா, தட் இஸ் ஹைட்ரஜன் கேஸ் வந்து லிபரேட் ஆகுது. ஸோ இதுல வந்து ஷீ வந்து கேத்தோடாகவும் ஆனோடாகவும் ஆட் பண்ணுது. ஸோ இதுல இதோட ஹாஃப் செல் ரியாக்ஷன் வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இஃப் ஷீ இஸ் யூஸ்ட் அஸ் த கேத்தோடா இருக்கும்போது அந்த இடத்துல வந்து என்ன ஆகுது, ஸோ இங்க ரெண்டு ஹைட்ரஜன் வந்து ரெண்டு எலக்ட்ரானை வந்து கெயின் பண்ணிட்டு ஹைட்ரஜன் கேஸா மாறுது. ஸோ அதுக்கு முன்னாடி ஆக்சிடேஷன்ல வந்து என்ன நடக்குது, ஸோ அங்க இருக்கிற ஹைட்ரஜன் கேஸ் வந்து H+ அயானா மாறுது. ஸோ இது வந்து ஸ்பிளிட் ஆகி தனித்தனி அயானா ரெண்டு H+ அயானா பிரியுது. ஸோ அந்த டைம்ல ரெண்டு எலக்ட்ரானை லாஸ் பண்ணுது. ஸோ அந்த ரெண்டு எலக்ட்ரானை தான் ரிடக்ஷன் அப்போ இது வந்து கெயின் பண்ணிட்டு ஹைட்ரஜன் கேஸா மாறுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து example வந்து கொடுத்திருக்காங்க. Let us calculate the reduction potential of zinc electrode dipped in the zinc sulfate solution using SHE. So அப்ப ஒரு zinc electrode zinc sulfate solutionல வந்து டிப் பண்ணி வச்சிருக்காங்க. So அதுக்கு வந்து reduction potential எழுத சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ அப்ப zinc வந்து இங்க வந்து zinc 2+ மாறுது. zinc வந்து zinc 2+ மாறுது இங்க. சோ இதுல வந்து பார்த்தோம்னா ஹைட்ரஜன் வந்து ரிடக்ஷன் ஆகவும் சின்க் வந்து ஆக்சிடேஷன் ஆகவும் எழுதிருக்காங்க. ஸோ ஆக்சிடேஷன் ஆகும் இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம எழுதிருக்கோம், செல் நோட்டேஷன் வந்து எழுதிருக்கோம். ஸோ இதோட EMF வேல்யூ வந்து எப்படி இருக்குது, EMF of the above galvanic cell is measured using the voltmeter. In this case the measured EMF of the above galvanic cell is 0.76. ஸோ இதோட EMF வேல்யூ வந்து என்ன கொடுத்திருக்காங்க, 0.76 இருக்குது. ஸோ அப்போ ஓவரால் செல் ரியாக்ஷன் 0.76 இருக்குது. அப்போ நம்ம எப்பவுமே ஹைட்ரஜனுக்கு வந்து நம்ம எப்படி வேல்யூ வந்து எடுத்துப்போம், 0ன்னு எடுத்துப்போம். ஸோ அதுதான் இங்க வந்து கொடுத்திருக்காங்க. 0. ஓவரால் செல் நோட்டேஷனோட 0.76 வோல்ட்டா இருக்குது. ஸோ அப்ப ஜின்கோட வேல்யூ நம்ம ஆக்சிடேஷன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ ஹைட்ரஜனுக்கு 0ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஜின்கோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து என்ன வரும், ஜின்கோட ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் வந்து so இதோட வேல்யூ ஈக்குவல் டு அப்ப 0.76 இந்த 0 அங்க போகும்போது so we are getting the value 0.76. so அப்ப சின்கோட ஆக்சிடேஷன் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வந்து 0.76. so அப்ப சின்கோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த ஈக்குவேஷனை அப்படி ரிவர்ஸ் பண்ணிக்கிறோம். சோ அப்ப இது பாசிட்டிவ்ல இருக்கறனால அப்ப ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா -0.76 வோல்ட்டா மாறும். சோ இதுதான் அந்த சிங்க் சல்பேட் வந்து எடுத்துக்கிறோம். அதுல வந்து சிங்க வந்து
சின்க் ராட வந்து டிப் பண்ணி வச்சிருக்கோம். இது வந்து ஆக்சிடேஷன் சைடு, அதாவது ஆனோட் சைடு வந்து இருக்குது. கேத்தோட் சைடு வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? ஹைட்ரஜன் வந்து எடுத்துக்கிறோம். ஹைட்ரஜன் ஷி எலக்ட்ரோடு வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இதுல வந்து என்ன பண்ணுவோம்? நம்ம பிளாட்டினம் வந்து டிப் பண்ணியிருப்போம் HCl சொல்யூஷன்ல. ஸோ HCl சொல்யூஷன்ல வந்து டிப் பண்ணிருப்போம். ஹைட்ரஜன் கேஸ வந்து உள்ள வந்து இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ இன்சர்ட் பண்ணும்போது நமக்கு ஹைட்ரஜன் கேஸ் வந்து வெளில வந்து லிபரேட் ஆகும். ஸோ அப்ப இது ரெண்டுத்தோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான் இங்க இருக்குது 0.76. So next, evaluate yourself. First one, EMF of the following cell at 25 degrees Celsius is equal to 0.34. So calculate the reduction potential of copper electrode. So அப்ப E cells equal to E oxidation side anode plus reduction side cathode. So அப்ப E cell ஓட value வந்து என்ன கொடுத்திருக்காங்க? 0.34 equal to, so oxidation தான் நம்ம வந்து, so reduction தான் நம்ம வந்து calculate பண்ணணும். So oxidation value நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம்? 0 plus, so reduction side of copper ஓட reduction side calculate பண்ணணும். So copper வந்து reduction side இருக்குது, anode side வந்து hydrogen இருக்குது. So She ஓட oxidation value எப்பவுமே 0. So 0 plus E reduction of cathode. So அப்ப copper ஓட reduction வந்து calculate பண்ணும். So அப்ப 0 வந்து அந்த side போகும்போது 0.34 volt. So second one, using the calculated EMF value of zinc and copper electrode, calculate the EMF of the following cell at 25 degrees Celsius. So நமக்கு EMF value zinc and copper க்கு வந்து calculate பண்ண சொல்லியிருக்காங்க. So இந்த ஈக்குவேஷன் வந்து எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ அப்ப இந்த சைடு நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது எப்பவுமே ஆனோடு, அந்த சைடு வந்து ஆக்சிடேஷன் வந்து நடக்கும். ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது கேத்தோட், அந்த சைடு வந்து ரிடக்ஷன் வந்து நடக்கும். ஸோ நம்ம வந்து இ டோட்டல் வந்து எடுத்துக்கிறோம். இ செல் ஈக்குவல் டு இ ஆக்சிடேஷன் ஆனோடு பிளஸ் இ ரிடக்ஷன் ஆஃப் கேத்தோடு. ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த இதுல பார்த்திருப்போம். இந்த சைடு வந்து சின்கோட ஆக்சிடேஷன் நடக்கும்போது என்ன வேல்யூ கிடைச்சது நமக்கு? 0.76. ஸோ அதை வந்து இங்க எழுதிக்கிறோம். பிளஸ் so reduction of cathode side வந்து என்ன இருக்குது? 0.34. இந்த வேல்யூ வந்து எழுதிருக்கிறோம். so 0.34. so ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது? 1.10 volt. so next வந்து evaluate yourself. next question. so நமக்கு செல் நோட்டேஷன்ல வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு வந்து ஓவரால் redox ரியாக்ஷன் வந்து எது சொல்லியிருக்காங்க? so first anode side வந்து என்ன நடக்குது? Fe2+ வந்து aqueous-ஆ இருக்குது. அது வந்து எப்படி சேஞ்ச் ஆயிருக்குது? Fe3+ மாறி இருக்குது. so Fe2+ வந்து Fe3+ மாறி இருக்குது. so next வந்து cathode half cellல வந்து என்ன நடக்குது? MnO4 வந்து Mn2+ மாறி இருக்குது. so அதை மட்டும் ஃபர்ஸ்ட் எழுதுறோம். so next வந்து 11th ஸ்டாண்டர்ட்ல வந்து நம்ம மாத்திருப்போம் அயான் எலக்ட்ரான் மெத்தட்ல. so இந்த சைடு ஆக்சிஜன் இருந்தா, so ஈக்குவேஷன் அந்த சைடு ஆக்சிஜனே இல்ல. so அப்ப நம்ம என்ன ஆட் பண்ணுவோம்? 4 ஆக்சிஜன் இருந்தா எத்தனை? 4 வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம். so அப்ப இங்க வந்து பார்த்தோம்னா 8 ஹைட்ரஜன் இருக்கும். சோ அப்ப அத பேலன்ஸ் பண்றதுக்காக இங்க வந்து 8H+ வந்து ஆட் பண்ணுவோம். சோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணனும்? நம்ம சார்ஜ் வந்து பேலன்ஸ் பண்ணனும். சோ இங்க வந்து 2+ இருக்கு. இந்த சைடு பார்த்தனா இங்க ஒன்னு 8 -1 8 - 1 வந்து 7 வந்து இருக்குது. சோ அப்ப நம்ம என்ன போட்டா இங்க வந்து 2 பேலன்ஸ் பண்ண முடியும்? சோ +5 வந்து போடுறோம். சோ +5 எலக்ட்ரான் வந்து ஆட் பண்ணும்போது இங்க 2+ மாறுது. சோ இங்கேயும் பேலன்ஸ் ஆகும். 2+ சார்ஜா மாறும். சோ அப்ப இங்க 2+ 5 எலக்ட்ரான் இருக்குன்னா அது இந்த ஆனோட் ஹாஃப் செல்ல இருந்து அந்த 5 எலக்ட்ரான் வந்து கெயின் பண்ணிருக்கோம். சோ அதனால இங்க 5 எலக்ட்ரான் வந்து நம்ம ஆட் பண்றோம். ஓகே, சோ அதனால இங்க த்ரூ அவுட் தி ஈக்குவேஷன் 5 ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். சோ 5. சோ இந்த 5 எலக்ட்ரான் நமக்கு எப்படி வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க ஒரு Fe வந்து ஒரு எலக்ட்ரான் கொடுக்கும். சோ அப்ப 5 Fe இருந்தா தான் 5 எலக்ட்ரான் கிடைக்கும். சோ அதனால நம்ம என்ன பண்றோம்? இங்க 5 வந்து ஆட் பண்றோம். சோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றோம்? ரைட் ஹேண்ட் சைடு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு எல்லாத்தையும் ஆட் பண்ணி எழுதுறோம். சோ அப்ப 2Fe2+ plus MnO4- plus 8H+ gives இந்த சைடு இருக்கிறது. சோ இந்த 5 எலக்ட்ரானும் இந்த 5 எலக்ட்ரானும் சேமா இருக்கறனால இங்க கேன்சல் பண்ணிடுவோம். சோ ரைட் ஹேண்ட் சைடு இங்க வந்து என்ன இருக்குது? 5Fe3+ plus Mn2+ plus 4H2O. சோ இதுதான் ஓவரால் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்.